வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். என் பெயர் சிவகாமி. பதிவு எண் 827. நான் பேச இருக்கும் தலைப்பு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தசரத மன்னர் தனது 4 மகன்களையும் அவர்களுடைய 5 வயது முதல் 12 வயது வரை நீங்கள் குருகுலம் சென்று கல்வி பயின்று வரவேண்டும் என்கிறார். உடனே நால்வரும் தந்தை சொல்லை மந்திரமாக ஏற்று கிளம்புகின்றார்கள். குருகுலப் படிப்பை படித்து முடித்து அயோத்திக்கு திரும்புகின்றார்கள். ஒரு நாள் விஸ்வாமித்திர முனிவர் அயோத்திக்கு வந்து, நான் செய்யப்போகும் யாகத்திற்கு அசுரர்கள் இடையூறாக இருக்கின்றார்கள். அதனால் ராமரை என்னுடன் அனுப்பு என்று மன்னரிடம் கேட்கின்றார். அதை கேட்டதும் மன்னருக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. இப்பொழுதுதான் அவர்கள் குருகுல படிப்பை படித்து முடித்து வந்திருக்கிறார்கள். உடனே நான் அவர்களை பிரிய வேண்டுமா என்று கேட்கிறார். இருந்தாலும் முனிவர் கேட்பதாக இல்லை. வருத்தத்துடன் அவர்களை அனுப்பி வைக்கின்றார். தந்தை சொல்லை தட்டாமல் இருவரும் முனிவருடன் செல்கின்றார்கள். ஒரு நாள் தசரத மன்னர் தனக்கு வயதாகி விட்டதை எண்ணி அரச பதவியை ராமருக்கு கொடுக்கிறார். அப்போதும் தந்தை சொல்லை மீறாமல் அதனை ஏற்றுக்கொள்ள முடிவெடுக்கிறார் ராமர். ஆனால் மந்திரையின் சதிவலையில் சிக்கும் கைகேயி தனது 2 வரங்களையும் கேட்டு பெறுகிறார். ராமரை அழைத்து, ராமா, பரதன் நாடாள வேண்டும், நீ 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று கைகேயி கூறுகிறார். ராமரும் தந்தை சொல்லை மந்திரமாக ஏற்று காட்டிற்கு புறப்பட்டார். 14 ஆண்டுகள் முடிந்து மூவரும் அயோத்திக்கு திரும்புகின்றனர். அயோத்தி மக்கள் சீதா தேவி தவறாக பேசும் பொழுது ராமர் வருத்தத்துடன் இருக்க, சிவலோகத்தில் இருக்கும் தசரத மன்னர் பூலோகம் வந்து, சீதா கற்புக்கரசி, நெருப்பு போன்றவள், அவளை ஏற்றுக்கொள் ராமா என்று கூறுகிறார். உடனே தந்தை சொல்லை மீறாமல் அதை கடைப்பிடித்தார். ஜமதக்னி முனிவரின் மனைவி ரேணுகா தேவி மிகுந்த விரதையானவள் பத்தினி. ஆற்றிற்கு சென்று மண் எடுத்து அதில் மண்குடம் செய்து தண்ணீர் எடுத்து வருவது வழக்கம். ஒரு நாள் ஒரு கந்தர்வன் வானில் பறப்பதை ரேணுகாதேவி பார்க்கிறாள். அவன் அழகில் மயங்கி மண்குடம் செய்யும் பொழுது அது செய்ய முடியாமல் உடைந்து போனது. தண்ணீர் எடுத்து வர முடியவில்லை. அதனால் கோபமடைந்த முனிவர் ரேணுகாதேவியின் தலையை வெட்டுமாறு கட்டளையிடுகிறார். அவரது மற்ற மகன்களோ அதை மறுக்கின்றனர். பரசுராமர் தன் அன்னையின் கற்பு நெறி தவறிய ரேணுகாதேவி தன் அன்னையின் தலையை வெட்டினார். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதை நிலைநாட்டினார். நன்றி. ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம்.